மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இங்கே செவ்வாய் பலம் பெறதுனால ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ மன வலிமை ரொம்பவே அதிகம். இந்த லக்னமாக இருக்கட்டும், இந்த ராசியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து போராடக்கூடிய ராசி, போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி. மன வலிமை, மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியாக இவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க. எவ்வளோ ஒரு சூழ்நிலையிலுமே நான் இது செஞ்சு கொடுத்தேன், இது செஞ்சு பண்ணினேன் உனக்கு அப்படிங்கிறத, செஞ்சு காமிச்சேன் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. கடைசி வரையும் பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய ராசி. கோவத்து இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ராசியை பொறுத்தவரையும் கோவத்தாலேயே நிறைய எனக்கு விட்டுருக்குது, எனக்கு காதல் கோவத்தால் விட்டுருச்சு, திருமண வாழ்க்கை கோவத்தால் பிரச்சனைகள், எனக்கு கோவத்தால் என்னுடைய அப்பா அம்மா கூட சண்டை, எல்லா விதம் பாருங்கள். இந்த கோவம் அப்படிங்கிறது எப்போவுமே மேஷத்தை பொறுத்தவரை முன்னிலை. அது நல்ல கோவமா? எஸ், நிச்சயமாக அது ஒரு நல்ல கோபமாக தான் இருக்குமோ தவிர்த்து ஒரு கெட்டமான சூழ்நிலைகளுக்கு என்றைக்குமே துணை போகாது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். நான் இப்படி தான், நீ என்கிட்ட பேசுகிறதா பேசு, இல்லைன்னா போயிட்டே இரு, உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அது எவ்வளோ பெரிய வருஷங்கள் பழகினாலுமே பேசினாலுமே இந்த முடிவில் மேஷம் எப்போவுமே தெளிவாக இருப்பாங்க. அதனாலேயே எவ்வளோ பணம் வந்தாலும், இவ்வளோ பணம் வருது, நீ எனக்கு கீழே இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணி தந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ உன்னுடைய வேலையை பாரு, எனக்கு தேவையில்லை உன்னோட பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த கோவப்பட்டு ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. மன வலிமையா? அட போங்க, இன்னைக்கு நானே மன வலிமை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த 7.5 சனி தாக்கத்திலிருந்து இன்னும் மீண்டு வராமல் சனீஸ்வர பகவான் 12ல் முதல்ல வேலையை பார்த்து தொழிலை பார்த்து பயப்படாமல் அப்படியே போனதை போகட்டும், இருக்கிறது இருக்கட்டும்னு இருந்த நீங்கள் இன்னைக்கு அந்த வேலையை நினச்சி தொழில் நினச்சி கஷ்டப்படுற மாதிரி கலங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இதுக்கு என்ன காரணம்? ராசியாதிபதி 6ல் கடன் பிரச்சனைகள், யோசிக்காமல் வாங்கின கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கிறதுக்கு இன்றைக்கி காத்துட்ருக்கு. மேஷத்தை பொறுத்த வரையுமே யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது மட்டும்தான் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட வாழ்க்கையே இருண்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. புத்திசாலித்தனமாக அதெல்லாம் விட்டு பல நாள் ஆச்சுங்க. இன்றைக்கெல்லாம் யாருக்காகவும் எதற்காகவும் இறங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்னா, மேஷராசியை பொறுத்தவரையும் நீங்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இன்றைக்கி எது பண்ணினாலுமே பரவாயில்ல, ஒரு தொழில் ஓடுனா போதும், இவங்ககிட்ட கை கட்டி நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை. யாருமே இறங்க மாட்டாங்க. இன்றைக்கி இறங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இவங்களுக்காக பேசி பார்க்கலாம், இவங்களுக்காக பழகி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய நிலைமையை இன்றைக்கி சனீஸ்வர பகவான் உருவாக்கியிருக்காரு. நீங்கள் நினச்சாலும் நடக்காட்டியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இறங்கி வந்திருப்பீங்களா? எஸ், நிச்சயமாக இறங்கி வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு முதல் யோகாதிபதிங்க. மேஷத்தை பொறுத்தவரை 2 யோகாதிபதி, ஒன்று சூரியன், ஒன்று குரு. இவங்க 2 பேர் நல்லா இருந்தால் மட்டும்தான் கேட்டது கிடைக்கும், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். நிறைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா சூரியன் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பிறந்தவங்க, ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூரியன் நீசமாக இருக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் நம்ம நவம்பரில் பிறக்கும் போது, அதுவும் நம்ம மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சொல்லவே தேவையில்லை. எதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுற அளவுக்கு பலன்கள் தான் நடந்திருக்கு. அப்பானால எந்த பிரயோஜனம் இல்லைங்க, எனக்கு அப்பானால பிரச்சனைகள் தான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லாமல், அப்பா நினச்சிருந்தா என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்க முடியும், ஆனால் அப்பா நினைக்கவே இல்லை இப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக பாதிப்படைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசாதீங்க தயவுசெய்து எங்கிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் கொடுக்கும். குரு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 89, 90, 91 இந்த சமயம் எல்லாமே மிதுனம் அல்லது கடகத்தில் இருப்பார். அப்போ பார்க்கும்போது என்ன 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ சகோதரனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எல்லா சூழ்நிலைகளுமே பையன்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம மேஷ ராசியாக பிறந்திருந்தோம்னா ராசியை குரு பார்க்குறத விட்டு தன்னுடைய வீட்டை பார்ப்பார். அப்பா எப்படி சுகமாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிற சூழ்நிலையை அவர் சுகமாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. சூரியன் கேதுவோட நெருங்கி இருக்குது. இந்த 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். இந்த மாதிரியான நேரத்தில் இந்த நேரம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. சூரியன் கேதுவோட இணைஞ்சு ராகுவோடைய பார்வையில் இருக்கிறதுனால முதல் தர இது யோகமா அவயோகமா? எஸ், நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்கும். என்னதான் சூரியன் கேதுவோட இணைஞ்சாலும் கிட்டத்தட்ட கேது 26 டிகிரி 25 டிகிரி கிட்ட இருக்காரு. சூரியன் இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆயிருக்காரு. எப்படி இருக்காரு? ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு செயல்பட போகுது. முதல் தர யோகம். காதலிச்சுட்டு இருக்கோம்,
பெற்றோரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலான் இருக்கோம். நிறைய பேசுறோம், பழகுறோம். ஆனா கல்யாணத்துல போய் எண்ட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஸ்டாப் ஆயிருது. எங்களுடைய காதல் மீண்டும் வந்து ஒரு புதுப்பிக்குமா? காதலுக்கு பெற்றோரோட சம்மதம் கிடைக்குமா? கல்யாணம் வரையும் போகுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக அதில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2வது தர யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பேரு. மேஷ்ட பொறுத்தவரையுமே நான் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அல்லது கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு குழந்தை பெத்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் தொடர்ந்து வரத பார்க்கலாம். அப்போ நான் இன்னைக்கு கோயிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் குழந்தைக்காக போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. முருகர்கிட்ட நான் வந்து தவம் இருக்கிறேன் நான் குழந்தைக்காக. இந்த நேரம் எனக்கு குழந்தை பேரு கிடைக்குமா? கிட்டத்தட்ட வீட்ல எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லையா? குழந்தை இல்லைன்னு எங்க போனாலும் ஒரு கேள்விகள் முன்னிறுத்தப்படுது. அதனால எங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும். இந்த நேரம் நிச்சயமா கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கா? கிட்டத்தட்ட 1 வருஷமா குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா அப்படின்னு தொடர்ந்து நாட்கள் ஓடிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக நிச்சயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி குழந்தை கிடைச்சதோ இல்லையா, இனி வரக்கூடிய காலங்கள்ல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கிடைக்கும். 3வது கடன் கிடைக்குங்க. அந்த கடன் கிடைச்சா போதுங்க, என்னுடைய பிரச்சனைய நான் சமாளிச்சுருவேன். நெறைய இருக்கும்போது அள்ளி குடுத்த கை 1000, 2000ன்னு இன்னைக்கு 100, 200க்கு திண்டாடுறத பார்க்கலாம். சனி பாருங்க 2ஆம் இடத்துல இருக்கு. டெய்லியுமே தூங்கி எந்திரிச்சோனே இதான் சொல்றேன். நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு பார்த்தியா நான் இவ்வளோ சின்ன காசுக்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில சின்ன பிரச்சனைகள நீங்க வெளிய சொல்ல மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு மனம் வருந்தி ஒரு விஷயங்களுமே வீட்ல சொல்லி ஆறுதல் தேடுற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா மேஷத்த பொறுத்தவரையும் இன்னைக்கு அப்படிதான் நிலைமை இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கடகத்துக்கெல்லாம் குரு போயிட்டாருன்னா சொல்லவே தேவையில்ல. இந்த 89, 90, 91லாம் அங்க கேது உட்கார்ந்துருப்பாரு. அப்ப கடன நெனச்சு தொடர்ந்து பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை, நமக்கு என்ன ஆயிட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களையும் அதிகபட்சமா குடுக்கும். அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கடன் கிடைச்சா போதும் எனக்கு. எனக்கு கடனால ஒரு கௌரவம் இருக்கு. என்னோட சொத்த காப்பாத்தப்படும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூரியன் கேதுவோட இருக்கு. நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு தொடர்ந்து 1 மாசமா ஒரே வேலைய திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த கடன் ப்ராசஸ்க்காக நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த கோச்சார காலங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். கடன் கிடைக்கும். 6ஆம் இடம் லக்னாதிபதி, ராசியாதிபதி 6ல இருக்கிறனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். மேஷத்தை பொறுத்தவரை எதிரிகள் தொல்லை தான் ரொம்பவே அதிகம். எங்க ஆரம்பிக்கிறாங்க, ஏது ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா சுத்தியுமே எதிரிகளா இருக்காங்க. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதைய வந்து பிடிச்சிட்டு சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க எல்லாருமே. பலவிதமான இடையூறுகள குடுக்குறாங்க. ஒரு இடத்துல போகும்போது என்னைய அவமானப்படுத்துறாங்க. யார் முகத்திலயும் முழிக்கவே மாட்டேங்குது. என்ன நெனச்சு நானே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆகுற மாதிரி அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிரிகளுடைய தொல்லை இல்ல. நீ உன்னுடைய வேலைய பார்த்துட்டு போயிட்டே இரு. ராசியாதிபதி 6. இன்னைக்கெல்லாம் நீங்க வெளிய போய் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்க கிட்ட மன உளைச்சல் உங்களுக்கு அவ்வளோ குடுத்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலத்துல இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ல போய் ராசிய பார்க்கும். ரொம்ப நாட்கள், ரொம்ப வருடங்கள், 1 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் வந்து செவ்வாய் ராசியை பார்க்கும்போது நல்ல ஒரு யோகத்த குடுப்பார். மன வலிமை, மன தைரியம் பழைய மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள் பலவிதமான இடையூறுகளை தடுக்கும். என்ன விஷயம் நடந்தாலுமே, எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கெல்லாம் இது கிடைக்குமா? கிடைக்காதா? அட போங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான் இதுக்கு முன்னாடி நடந்துட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாத்துக்குமே வந்து பாதிக்கும் அப்படின்னு நினச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் இனிமேல் பாதிப்பு அடையாது. அதே போல் குழந்தைகளுக்காக கல்வி செலவுகள் நெறைய ஆகுதுங்க. 5ஆம் இடத்தோட கேது இருக்கு பாருங்க. கல்வி செலவுகள் நெறைய ஆகுது. கடன் மேல கடன் குழந்தைய நெனச்சு வாங்கலான்ட்டு இருக்கிறோம். இந்த நேரம் குழந்தையோட சம்பளத்த வச்சு வாங்கலான்ட்டு இருக்கோம். பையனோட சம்பளத்த வச்சு வாங்கலான்ட்டு இருக்கோம். பொண்ணோட சம்பளத்த வச்சு லோன் வாங்கலான்ட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு லோன் கிடைக்குமா? பையன படிக்க வைக்க போறோம். அதுக்கு லோன் போட போறோம். லோன் ப்ராசஸ் நடக்குமா? நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான நேரத்துல இருக்கும். அதேபோல 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ராசியாதிபதி பலமா இருக்கிறதுனால, ராசிய பார்க்கறனால திருமணம் ரொம்ப வருஷம் தடையாயிருச்சுங்க. தாமதமாயிருச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு சனி பாருங்க குடும்பஸ்தானத்த பார்க்கறனால, குடும்பத்தில எல்லாரும் ஏதாவது ஒண்ணு தங்களுடைய கருத்த சொல்லி, சொல்லி உங்களுக்கு திணிக்கிறாங்க. இத பண்ணு, இத போய் பாரு, இந்த கோயிலுக்கு போ திருமணம் நடக்கும், இந்த விஷயத்த பண்ணு திருமணம் நடக்கும். ஐயோ 29 வயசு ஆயிருச்சா, இன்னுமே முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய உங்கள சுத்தி கருத்துக்கள், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்களே ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, திருமணம் நடக்கலைன்னு. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே போய் பாரு, இந்த வரன்கள பாரு, அடுத்தது சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நெறைய ப்ரெஷர் ஆகுது மேஷ ராசிக்கு. இனி இதெல்லாமே மாறப்போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே
ஒரு நல்ல ஒரு யோகமான சுபமான நிகழ்ச்சியாக நடத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ராசி அதிபதி 7ல் வந்தால் இத்தனை நாளாக ஒத்துக்காத நபர்கள் கூட எனக்கு வேண்டாம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா இந்த கோச்சாரம் ஒரு வரப்பிரசாதமாக ஒரு காலமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 5ல் வாழ்க்கையில ஒரு முறை தான் வருவார். அப்போ பிறந்த கால ஜாதகத்துல சூரிய தசை, சூரிய புத்தி கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் டிராவல் ஆகும். இன்னைக்கு இந்த டிரான்சிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசம் தான். அப்ப மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறதுக்கு, மனசுக்கு பிடிச்ச நபர்களோட பேசுறதுக்கு இந்த கோச்சாரம் ரொம்பவே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த 5ஆம் அதிபதி 5லே இருக்கக்கூடிய பலன்கள் மேஷ ராசிக்கு ஒரு யோகமான காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.